பிரவீன்குமார், நிச்சயமாக மகளிர் உரிமை தொகை குறித்து சமீபத்தில் மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஜக பிரமுகரமான நடிகை குஷ்பு கண்டித்து தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு நடிகை குஷ்புவின் உருவ பொம்மையை எரித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பு செங்குன்றத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடிகையுமான தேசிய மகளிர் ஆணையான உறுப்பினர் குஷ்பு கலந்து கொண்டார். அப்போது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது தமிழக அரசு, அதாவது திமுக அரசு வழங்கக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தின் மீது பிச்சை போட்டால் அவர்களுக்கு திமுக வாக்களித்து விடுவார்களா என்ற கேள்வி எழுப்பினால் சில நாட்களாகவே இந்த பேச்சியால் தற்போது சலசலப்பு ஏற்பட்டு திமுக சார்பில் பல்வேறு போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இதையடுத்து இந்த விளக்கத்தை கொடுப்பதற்காக நடிகர் குஷ்புவானது நேற்றைய தினமானது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் குஷ்புவின் பேச்சு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இது தொடர்பான திமுக மகளிர் அணியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடிகை குஷ்புவின் உருவ பொம்மை எடுத்து பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில தொடர்ந்து அவர் கூறுகிற என்னவென்றால் நடிகர் குஷ்பு முதலமைச்சரிடம் பகிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நீடித்து வரும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். பிரவீன்குமார், மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை கண்டித்து குஷ்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகளிர் அணியினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி அருண்குமார்.